அருட்தந்தை டெலஸ்போர் வெல்டர் அவர்கள் 1854 ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 20 ஃப்ளாக்ஸ் லாண்டன் பகுதியில் பிறந்தார். திருச்சபைக்கும் தமது சபைக்கும் பல உறுப்பினர்களை வழங்கிய ஒரு சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை அந்த ஊரின் மேயராக இருந்தார். இளமையில் வெல்டர் ஜெல்லிஷம் சிறிய மறைமாவட்ட கல்லூரிக்கு அருகில் வாழ்ந்ததால் அங்கே கல்வி பயின்றார். அப்போது அந்த கல்லூரியின் மேலாளர் ஜெர்மன் பாராளுமன்ற உறுப்பினரான அருட்தந்தை குர்பர்ட் ஆவார். பின்னர் பணியில் இருந்தபோதும் வெல்டர் அவர்கள் தமது முன்னாள் மேலாளருக்கு மிகுந்த மரியாதையும் பாசமும் கொண்டிருந்தார். குர்பர் அவர்களும் அவரை மிகவும் நேசித்து அவரது நற்பணிகளுக்கு ஆதரவளித்தார். இறுதி காலம் வரை அவருடன் தொடர்பில் இருந்தார். 1873 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 அன்று வெளிநாட்டு மறைமாவட்ட குருத்துவ பயிற்சி நிலையத்தில் சேர்ந்தார். 4 ஆண்டுகள் அங்கு பயின்று 1877 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 அன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அந்த ஆண்டே டிசம்பர் மாதம் 27 அன்று நமது புதுச்சேரி மண்ணுக்கு பயணம் மேற்கொண்டார். மிஷனரி பணியின் ஆரம்ப ஆண்டுகளிலேயே வடுகர்பட் பகுதியில் துணை குருவாக இருந்தபோது பல ஆலயங்களின் கட்டுமான பணிகளை மேற்பார்வை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் ஒரு திறமையான ஆலய கட்டிட கலைஞராக தன்னை வெளிப்படுத்தினார். மொத்தம் 30 ஆண்டுகள் மிஷன் பணியில் ஈடுபட்ட அவர் கட்டிய அல்லது விரிவுபடுத்திய ஆலயங்கள் பல உள்ளன. 1882 புல்லம்பாடி, 1884 பொரத்தாக்குடி, 1889 உரியூர், 1898 ஏற்காடு, 1900 திருப்பத்தூர், அதனைத் தொடர்ந்து நமது எழில்மிகு புதுவை திருவிருதை ஆண்டவர் பசிலிக்கா போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அவர் கோத்திக் கட்டிடக்கலையில் அதிக விருப்பம் கொண்டவர். அல்சாஸ் பகுதியில் பார்த்த அழகிய கோத்திக் வடிவங்களை இந்திய மக்களின் ருசிக்கு ஏற்ப தனது கட்டிடங்களில் பயன்படுத்தினார். அவரது வாழ்க்கையின் முக்கிய படைப்பு புதுச்சேரி திரு இருதய பசிலிக்கா ஆகும். இது லத்தீன் சிலுவை வடிவில் அமைந்த அழகிய கோத்திக் ஆலயம். இதன் நீளம் சுமார் 50 மீட்டர், அகலம் 40 மீட்டர், உயரம் 18 மீட்டர். இந்த திட்டத்தை ஆயர் காந்தி அவர்கள் சமர்ப்பித்த போது ஆரம்பத்தில் அவர் சற்று தயங்கினார். ஆனால் பெரியதும் அழகுமான ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆயர் ஒப்புதல் அளித்தார். இந்நேரத்தில் புதுச்சேரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெல்லித்தோப்பு பங்கையும் அவர் கவனித்தார். 2300 கத்தோலிக்கர்களை கொண்ட இதோ நம் பங்கு சமூகத்திற்கு அழகிய ஆலயம் இருந்தது. அதனை மேலும் அலங்கரிக்க அவர் ஒரு விசித்திரமான கடிகாரத்தை அமைத்தார். அதில் தூய மிக்கேல் தேவதூதர் லூசிஃபரை அடக்கிய நிலையில் காணப்பட்டார். மணி அடிக்கும் போது தேவதூதர் ஈட்டியால் அசுரனை குத்துவது போன்ற இயக்கம் இடம்பெறும். இது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இன்றும் நம் கண்களுக்கு படைப்பாகவே இருக்கிறது. நம்முடைய நெல்லித்தோப்பு பங்கிலே கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்க அவர் ஒரு ஆர்டிஷியன் கிணற்றை தோண்டி அதிலிருந்து நீர் வரும் ஒரு நீரூற்றை அமைத்தார். இதிலிருந்து அவர் மக்களுக்கான அக்கறையை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் வெல்டர் அவர்கள் உடல்நல குறைவு அடைந்தார். ஆரம்பத்தில் அது ஆஸ்துமா என நினைத்தனர். பின்னர் சிறுநீரக நோய் மற்றும் நிமோனியா இருப்பது கண்டறியப்பட்டது. அவர் மதராஸுக்கு சிகிச்சைக்காக சென்றார். ஆனால் நிலைமை இன்னும் மோசமடைந்தது. தனது இறுதி திருவருட் சாதனங்களை அவர் ஆழ்ந்த பக்தியுடன் பெற்றார். தனது மக்களிடையே இறக்க வேண்டும் என்ற ஆசையால் பலவீனமான நிலையிலும் புதுச்சேரிக்கு திரும்பினார். சில நாட்கள் துன்பத்தை பொறுமையுடன் தாங்கிய அவர் 1909 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். இந்த செய்தி புதுச்சேரி மண்ணிலும் சுற்றுப்புறமெங்கும் பரவியதும்
ஐரோப்பியர்களும் இந்தியர்களும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த திரண்டனர். அந்த நேரத்தில் தான் நம்முடைய நெல்லித்தோப்பு அங்கு மக்கள், இறை மக்கள், நம்முடைய மூதாதையர்கள் இந்த அருட்தந்தை, இந்த புனிதமான அருட்தந்தை இந்த மண்ணிலேயே புதைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவருடைய நல்லடக்கம் சீரும் சிறப்புமாக நம்முடைய மண்ணிலே நடந்தேறியது.